வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் 23ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மற்ற விசேஷமான மக்கள் அந்நியர்களுக்கும் இடையே உள்ள உறவை குறித்து மோசே பேசுகின்றார். முதலாவதாக அம்மோனியர்களும் மோவாபியர்களும் இஸ்ரவேலருக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்தபடியினாலே கர்த்தருடைய சபையில் அவர்கள் அனுமதிக்கப்படக்கூடாது என்று சொல்லுகின்றார். அதுபோல அந்நகர்களாக்கப்பட்டவர்களும் தவறான திருமண உறவின் மூலமாய் பிறந்த பிள்ளைகளும் ஆண்டவருடைய ஆராதனை ஸ்தலத்தில் அனுமதிக்கப்படக்கூடாது என்று சொல்லுகின்றார். ஆனால் ஏசாவின் பிள்ளைகளாகிய ஏதோமியரும் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த எகிப்தியரும் 2 சந்ததிகள் இஸ்ரவேலில் இருப்பார்கள் என்று சொன்னால் 3வது சந்ததியில் அவர்கள் ஆராதனையில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படலாம். பாருங்கள், இஸ்ரவேல் கானானுக்குள் சென்ற பிறகு கண்டிப்பாக இந்த ஜனம் விரிவடையும் என்று மோசே அறிந்திருந்தார். எதிர்காலத்தில் மற்ற தேச மக்களும் இஸ்ரவேலிலும் கானானிலும் இருப்பார்கள் என்று மோசேக்கு தெரியும். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய ஆராதனையிலும் ஆலயத்திலும் யாரை அனுமதிப்பது என்பதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று மோசே அவர்களுக்கு உணர்த்துகின்றார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஆண்டவருக்கு முன்பாக விசேஷமான ஸ்தானத்தை கொண்டிருந்தது. அதை அவர்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆபிரகாம் மூலமாக உலகத்தின் எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தாலும் இங்கே மற்ற மக்களுக்கு ஆண்டவர் சில தடைகளை விதிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். நண்பர்களே, இஸ்ரவேல் ஜனங்களும் இன்றைய விசுவாசிகளும் மற்றவர்களோடு ஐக்கியப்படுவதிலும் அதே நேரத்தில் மற்றவர்களோடு உள்ள ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பதிலும் நல்ல வரைமுறைகளை வைத்திருக்க வேண்டும். மற்றவர்களோடு ஐக்கியப்படுவது என்பதனால் விசுவாசிகள் தங்களுடைய விசேஷமான ஸ்தானத்தை விட்டு கொடுப்பது கிடையாது. தங்களுடைய ஆலயங்களுக்கும் தங்களுடைய இடங்களுக்கும் அவிசுவாசிகளை அவர்கள் அழைப்பது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல தங்களுடைய நிலைமைகளை விட்டு கொடுக்காமல் இருப்பதும் விசுவாசிகளுக்கு முக்கியமாயிருக்கின்றது. இது மாத்திரமல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேவன் பரிசுத்தர் என்றும் அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார் என்பதையும் எப்பொழுது நினைவு கொள்ளுகின்றார்கள். பரிசுத்தம் என்று சொன்னால் மற்ற தேச மக்கள் சொல்லுகிறது போல வெறும் அது ஒரு ஆவிக்குரிய வார்த்தை அல்ல. பரிசுத்தம் என்பது இஸ்ரவேலர்களை பொறுத்தவரை எல்லா வாழ்க்கையின் காரியங்களையும் அது உள்ளடக்கி இருக்கின்றது. ஆகவே 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வாசிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தராகிய ஆண்டவர் அவர்களோடு கூட இருப்பதினால் அவர்கள் சுத்தத்திலும் கவனமாயிருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். 15ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக தங்களுடைய பொருளாதார பழக்க வழக்கங்களிலும் அவர்கள் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். மற்ற தேச மக்கள் அவர்களுடைய மக்கள் அதிகப்படியான வட்டியை வாங்க அனுமதித்தார்கள். இஸ்ரவேலர்களோ வட்டியே வாங்கக்கூடாது என்று சொல்லப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் மற்ற தேச மக்கள் கோயில் தாசிகளிடத்திலிருந்து பணத்தை வாங்கி கொண்டார்கள். அதை தங்களுடைய ஆலயங்களிலும் அவர்கள் காணிக்கையாக கொடுக்க அனுமதித்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அப்படி செய்யக்கூடாது. அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற தேச மக்களை காட்டிலும் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும். திரும்ப தருவேன் என்று எதையாகிலும் குறித்து அவர்கள் வாக்கு கொடுத்தால், உதாரணமாக வாங்கிய கடனை திரும்ப கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருந்தால் அந்த வாக்குறுதிகளை அவர்கள் நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதனால் அவர்கள் காப்பாற்ற வேண்டும். கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பொருட்களை குறித்தும் பணத்தை குறித்தும் தாராளம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பசியுள்ள ஒரு மனிதன் வயலிலோ இல்லாவிட்டால் திராட்சை தோட்டத்திலோ
எதையாகிலும் எடுத்து அவன் சாப்பிட்டால், அவன் தேவைக்கு அதிகமாக எடுக்காவிட்டால் அவனை அனுமதிக்க வேண்டும். நண்பர்களே, விசுவாசிகள் தங்களுடைய பணத்திலும் பொருட்களிலும் வித்தியாசமான கண்ணோட்டத்தை உடையவர்களாயிருக்கின்றார்கள். எல்லாமே ஆண்டவரிடத்திலிருந்து அவர்களுக்கு வந்ததாக நினைக்கின்றார்கள். ஆகவே வாங்குவதை பார்க்கிலும் அதிகமாய் கொடுக்கின்றார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.